ஒரு ஆசைன்னு இருந்து இலங்கை பூரா சுற்றி வரணும் வந்து நடந்து அந்த ஆசைக்கான இல்லை திருப்பி அதே கேள்வியை கேட்கிறோம் கோயிக்காதுங்க. தமிழ் மக்கள் உங்களுக்கு எப்படி வரவேற்பு தந்தாங்க? அல்ஹம்துலில்லாஹ் பாறையில் வரவேற்பு. வணக்க மக்கள், இப்போ எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா சங்குப்புட்டி பாலத்துக்கு இஞ்சால் நிக்கிறோம். இங்க வந்து சுவாமித வியூவை சந்திச்சிருந்தோம். அவருடைய இலங்கை ஃபுல்லா நடப்பயணத்தை மேற்கொள்ற நோக்கத்தை என்ன மாதிரி என்று சொல்லி அது சம்பந்தமான புல் விவரத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். இந்த வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் அவர் என்ன பேசினார் இல்லாத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? உங்களோட ஊர்ல இருந்து நடப்பயணமா நீங்க வந்து யாழ்ப்பாணம் வந்து இப்ப கிட்டத்தட்ட பாதி இடம் முடிச்சுக்கிறீங்க. இது உங்களோட பிரதான நோக்கம் என்ன? இது நடைபயணம் எல்லாருக்கும் சின்னதே பதில் தான். ஒரு ஆசைன்னு இருந்து இலங்கை பூரா சுற்றி வரணும் வந்து நடந்து அந்த ஆசைக்கான பயணம் அல்ஹம்துலில்லாஹ் இது கொண்டு இதால நாட்டுக்கு என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, இப்போ நான் இந்த பயணம் போறது எந்த ஒரு ஆபத்துக்களுமே இல்லாத ஒரு நாட்டில் ஒரு தனிநபரால் ஒரு சோலோ ட்ராவலரால் எந்த பிரச்சனைகளும் சிக்கலும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த பயணத்தின் மூலமாக இது பிரபல்யமானால் இந்த வீடியோக்களை இப்போ நான் இப்படி நடந்து போனேன்னு சொல்லி விஷயம் பிரபல்யமாகிய நேரம் வெளிநாட்டில் இருச்சிய சுற்றுலா துறையில் இருச்சு சுற்றுலா பயணிகள் எல்லாம் இலங்கை நாட்டுக்கு அவங்களும் வந்து விசிட் பண்ணி பார்க்கோம்னு சொல்லி வாரத்தால் எங்களோட சுற்றுலாத்துறை மென்மேலும் வளரிய ஒரு விஷயத்தை நான் இஷ்டப்பட்டு அதை அடையணும்னு சொல்லி நினைச்சேன்னு சொன்னதா இஷ்டப்பட்டு மட்டும் போதாது, அதில் கொஞ்சம் கஷ்டப்படவும் வேணும். அப்போ நாங்கள் ஆசைப்பட்டு செய்த ஒரு விஷயத்தில் எங்களுக்கு அதில் கஷ்டம் தெரியாது. இனி ஆசைப்பட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பாதி தூரத்தை கடந்து பயணிச்சுட்டேன். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கணும் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி, சின்ன வயசுலேருந்து கரையோரமாக சுற்றி வரணும் வேண்டிய ஒரு ஆசை. அந்த ஆசைக்கால இந்த பயணத்தை ஆரம்பித்து இப்போ பாதி தூரம் கடந்து பயணிச்சு கொண்டு இருந்துச்சு. இதால் என்ன நாட்டுக்கு என்னால் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு பங்களிப்பு. இப்போ இலங்கை பூரா ஒரு சோலோ ட்ராவலராக தனியாக ஒருத்தரால் பயணிக்கலும். அப்படி பயணிச்சது எல்லா விதத்திலையுமே ஹாஸ்பிட்டாலிட்டி கூடின நாடு எங்கள் நாடு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருச்சு சுற்றுலாத்துறையில் இருச்சு சுற்றுலா பயணிகளை ஒருத்தரும் நினச்சி எங்களோட இலங்கை நாட்டுக்கு அவங்க வந்துட்டு சொன்னடா அவங்களுக்கும் இலங்கை நாட்டில் பயணித்து இயற்கையை ரசிக்க முடியும். அதால் எங்கள் நாட்டுக்கு அந்நிய ஜலாவணின்னு சொல்லி கிடைச்சிய இது என்ன நாட்டோட வளர்ச்சிக்கு என்னால் செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பு. இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு முஸ்லீம், ஆனால் இந்த வடக்கு மாநிலத்தில் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்தது? அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொன்றும் எதிர்பாராத விதமாகத்தான் எல்லா வரவேற்புகளும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பூஸ்ட் பம்ப்ஸ் தான். அந்த அளவுக்கு சந்தோஷம். தமிழ் மக்கள் உங்களுக்கு எப்படி வரவேற்பு தந்தாங்க? அல்ஹம்துலில்லாஹ் பாறையில் வரவேற்பு. ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். சிலவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முறை தான் சில விஷயங்கள் நடக்கும். ஆனா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமுமே அற்புதங்களாக தான் இருந்தது. கொஞ்சம் போட்டோ அடிச்சுன்னா கொஞ்சம் முன்னுவாங்க, அப்படியே கொஞ்சம் முன்னு வந்து நில்லுவோம். உங்களோட பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.